வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். எனக்கு என்ன பார்க்க போகிறோம், டிஒய் கேண்டில் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வேஸ்ட்டான பொருள் தான், இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக ஆகாது அப்படின்னு நீங்கள் தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இந்த கேண்டில் மேக்கிங்கை நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, நம்ம செஞ்சோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நமக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்லேயே சூப்பராக நம்மளே கேண்டில் லைட் டின்னர் செட்டப் டைனிங் டேபிள் எப்படி பண்ணலாம் எளிமையான முறையில், மதிய சமயம் ரொம்ப எலிகண்ட்டாக அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இதில் கம்பைன் பண்ணிட்டோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிஒய் கேண்டில் பார்த்துடலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஐஒய் கேண்டில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த ரோலரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு 3 சைஸுக்கு இந்தமாரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான ஒரு பிளேட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இது நமக்கு ரொம்ப தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளூ கன்னு, இந்தமாரி உங்களுக்கு ஸ்டிக். இது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்மார்ட் பாண்டிச்சேரி எம்ஜி ரோட்டில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அங்கே வாங்க முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம், நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லைன்னா க்ளூவில் எந்த விதமான க்ளூ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது மாதிரி பார்த்திங்கன்னா அக்ரிலிக் கலரில் ஒயிட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கலில் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று. ப்ரஷ் எல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். அதுமாரி ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் வேணும் நமக்கு இதுமாரி, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்புறம் சிசர்ஸ் வேணும். இதை தவிர்த்து வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி வேஸ்ட்டான பேப்பர் வேணும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இது எனக்கு அமேசானில் பேக்கிங்கில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியல், ஸோ உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுமாரி ரொட்டேட்டிங் ட்ரே ஒன்று இருக்குது. கேக்ஸ்லாம் செய்யணும்னா அதில் வச்சு தான் இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரை அப்படியே எடுத்து நம்ம பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே பெயிண்ட் எடுக்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணியை விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ண போகிறோம். திக்காக ஒரு கோட்டிங் போனால் போதும். அது ஓரம்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டாக நீங்கள் அந்தமாரி ரவுண்ட் ஷேப்லேயே அப்படியே கோட்டிங் பண்ணிக்கோங்க. சென்டர்லலாம் அப்படி தேவை கிடையாது, ஏன்னா நம்ம இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் பண்ண போகிறோம். அதனால் ரஃபாக அப்படியே போட்டு வச்சுருங்க. ஆனால் திக்காக இருக்கணும். இப்போ நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்தமாரி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை திட்டாக தெரியும், அதுக்கு தான். ஓகே, இந்த ஓரம் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க அந்தமாரி. இதுக்கு ஒரு கோட்டிங்கே போதும்ப்பா, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இன்னொரு கலர் பண்ண போகிறோம்ல. கோட்டிங்லாம் காயிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்தமாரி பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, சுருட்டி இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. அந்தமாரி மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும், கீழே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே, இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்தமாரி ரோல் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். மேல் பகுதி கொஞ்சம் நல்லா கேர்வாக இருக்கணும், அதுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேண்டில் அதில் வைக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ அதுமாரி மற்றது எல்லாமே இந்தமாரி கட் பண்ணிவிட்டு எல்லாமே ரோல் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்படி இந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பெயிண்ட் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் ரெட் கலரோ க்ரீன் கலரோ ப்ளூ கலர் கூட நீங்கள் அதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த சில்வர் கலரை ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த டின்னருக்கு, கேண்ட்லைட் டின்னருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த சில்வர் கலரோட விடுறேன். ஏன்னா நான் பிஎல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக. இதே பேப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நீங்கள் போகலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது நம்மளோட விருப்பம் தான் நமக்கு. இப்போ ஃபுல்லாக அதுமாரி ரோல் பண்ணியாச்சு. மூணு சைஸில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு மேலே இந்த ப்ரௌன்ஸ் கலர் வச்சுருந்தோம் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஆன்டி கலெக்ஷன்ஸ் லுக்கில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த கலரை போட்டிருக்கேன் நான். ஏன்னா சில்வர் கலருக்கு நம்ம ஒயிட் கலர் வைக்க முடியாது, அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. கோல்டு கலரும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரவுண்டு ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் பண்ணிகிட்டே வர பாருங்கள். இப்படியே சர்க்கிள் ஷேப்பில் நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டோன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் தெரியும். அதனால் இப்போ ரவுண்ட் ஷேப்லேயே நீங்கள் அதுமாரி கோட் பண்ணிகிட்டே வாங்க.
கொஞ்சம் காய காய அதுக்கு மேலே கோட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு லுக்கிங் நமக்கு கிடைக்கும். அது அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிறது எல்லாமே இந்தமாரி கவர் பண்ணிக்கோங்க. பியல் இல்லாதவங்க ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, வேறு என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ கேர்வாக இருக்கிற பகுதியை விட்டுட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதியில் ஃபெவிகால் வச்சுறேன் நான். அது காயறதுக்குள்ளே பிளேட்டு காயறதுக்குள்ளே அதை வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா போய் பிடிச்சிக்கும். அதனால் நான் இப்பயே வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருக்கிற சர்ஃபேஸை கேர்வாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் அதில் கேண்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைஸ் ஒரே சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் சின்னது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு சின்னது, அதுமாரி வச்சுக்கலாம். இதோட சின்னது கூட இன்னொரு கூட நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த 3 ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பியல் வைக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸில் இல்லை ஃப்ளவர்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப நெருக்கி நெருக்கி வச்சு நம்ம செஞ்சால் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்கிங்காக இருக்காது. இதுமாரி ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் வச்சோம்னா அப்படியே நம்ம அப்படியே திருப்புறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் டைனிங் டேபிளில். ஓகே, இது காயட்டும். இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப் ஒன்று இருக்கும் பின் சைடு, அதையும் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த பக்கம் தான் பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகாலை வச்சு ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் நீட் லுக்கிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை ஒட்டிட்டேன். அடுத்தது இதுலேயும் ஃபெவிகால்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லா அது போய் ஒட்டிக்கும். அது இந்த கிராஃப்ட் ஐட்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அப்போ தான் அது அழகாக வரும். அது இப்போ இங்கே வந்து பெயிண்ட்லாம் நல்லா காயறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கங்கே பியலை அதுமாரி தூவி விடுறேன். நான் எட்டி எட்டி வச்சுக்கணும். பக்கத்து நெருக்கி வச்சா நல்லா இருக்காது பார்க்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பியலோட குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தால் கூட அதையும் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே ரியல் கேண்டில் மாரியே இருக்கும் அது பார்க்குறதுக்கு. கிட்டக்க வந்து பார்த்தா தான் அப்படி தெரியும் உங்களுக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சில்வரும் பியலும் அவ்வளோ அழகாக ரிச் லுக்கு தரும் உங்களுக்கு. மேலே நல்லா கேர்வாக இருக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்டில் வைக்க போகிறோம். கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டிலை நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி கேண்டிலாம் கூட அமேசானில் கிடைக்கிது. இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டது. ரெண்டும் வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். சின்ன சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சேஃப் உங்களுக்கு. கர்டைன் பக்கத்துலாம் வச்சு நம்ம பார்க்குறதுக்கு. இந்த நேச்சுரல் கேண்டில் தான் பிடிக்கணும், அதுவும் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா நம்ம மேலே வந்து ஃபாயில் பேப்பர் தான் வச்சுருக்கோம், அதனால் பயப்பட தேவையில்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் நான் இது வச்சுருக்கேன். கேண்டிலை எப்படி மேக் பண்ணலாங்கிற வீடியோலாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ கேண்டில் லைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்து இந்த டேபிள் வந்து ஃபோல்டிங் டேபிள், ஏற்கனவே அதோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதேமாரி இந்த வந்து மேலே போட்டிருக்க இந்த டேபிள் கிளாத்தோட வீடியோவும் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவையானங்க பாருங்கள். இப்போ ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேண்டில் லைட் டின்னர் செட்டு. அழகாக இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்க சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் பியலாக்கெல்லாம் அதுக்கு மேலே 2 ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக சூப்பராக இருக்கும். இதுமாதிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த பியல் செட்டும் அந்த கேண்டில் சில்வரும் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் மெரூன் கலர்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் செட்டப் பண்ணியிருப்பேன். இந்த டேபிள் கிளாத் ஆகட்டும், கர்டைன் எல்லாம் இன்னும் பார்க்குறதுக்கு எல்லாமே யூனிஃபார்மாக அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு பளிச்சுன்னும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கேண்டில் லைட் டின்னர் செட் அப்படின்னு சொன்னோம். அந்த டின்னருக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். அந்த பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சு இது என்னன்னு பார்த்துலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி மேட் ஒன்று போட்டிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலரு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பூனும் நைஃபும் ரைட் பக்கம் வந்துடணும். ரைட் சைடில் நமக்கு வந்துடணும். இந்த மாதிரி ஏதாவது நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்க் வந்து லெஃப்ட் ஹேண்டில் நம்ம அதை குத்திக்கிறதுக்கும் இதுமாரி கட் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வந்து டேபிள் செட்டப் வந்து எனக்கு தெரியுது அப்படின்னா இது என்னோட அப்பா தான் சொன்னாங்க. ரைட் சைடில் எல்லாம் இருக்கணும், லெஃப்ட் சைடில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட் பக்கம் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ், அதாவது ஜூஸோ இல்லை வந்து உங்களுக்கு தண்ணி இதுமாரிலாம் வைக்கிறதுக்கு. இது இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரீட் சைட் ஷாப்லேயே நிறைய கிடைக்கிது உங்களுக்கு. நான் லோக்கல் ஷாப்பில் கூட போட்டிருக்கேன். அது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பில் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வைக்கிறேன். அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி செட்டப் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கிட்டக்க வந்து பார்த்தா தான் இது இந்த ஆர்டிஃபிஷியல் ஒரு வந்து கேண்டில் லைட் அப்படிங்கிறது தெரிய மாரி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்டைன்லாம் கூட பார்த்திங்கன்னா மெரூன் கலர் டீம் ஒர்க்கில் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்சு விண்டோவில் இந்த மாதிரிலாம் இருந்தது உங்கள் வீட்டில் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணால் ரொம்ப அழகாகவும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது
அதுவும் ஒரு நைட் டைமில் நம்ம இந்த ஈவினிங் டைம்லலாம் இந்தமாரி செட்டப் பண்ணும்போது வீட்டிலே எலிகெண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் அந்த பொருளாக வாங்கி சேர்த்துருக்கேன். அதேமாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக இவ்வளோ அழகாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் காட்டுறேன். நிறைய ஃபியூச்சரில் நிறைய கிராஃப்ட்ஸ் ஐட்டமும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வருது அப்படின்னு. உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு யாராவது நமக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுவா அப்படின்னு நம்ம கேட்டால் வேண்டான்னு சொல்லக்கூடாதான். இந்தமாரி நம்ம பிளேட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு போதும் அப்படின்னு அர்த்தமா. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட அப்பா தான் இந்த மேனரிசம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. டேபிள் மேனரிசம்னு ஒன்று இருக்குது, இந்தமாரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி உங்களோட நான் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ரோலர் தூக்கி போட மாட்டீங்களா, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் வச்சு அழகான ஒரு ஆர்டிஃபிஷியல் கேண்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் பாக்ஸ் எப்படி பண்ணலாம் இந்த ரோலர் வச்சு அப்படிங்கிற வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவையானங்க அதையும் நீங்கள் பாருங்கள். ஒரு 4-5 கிராஃப்ட்ஸ் ஐட்டம்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வருஷத்துல திருப்பி நான் தொடங்கியிருக்கேன். இந்தமாரி ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் பாக்ஸ் இந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் வச்சுக்கோங்க. எப்படி ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் நம்ம சேனலில் வெறும் கிராஃப்ட்ஸ் மட்டும் கிடையாது, குக்கிங் வரும், ஆப்ஷேஷன் வரும், அதுமாரி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாமே கலந்த மாதிரி ரிவ்யூலாம் கலந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.